சத்தியம் பண்ணுங்க, நான் அப்புறமா விடுறேன் உங்களுக்கு. அதுவும் இந்த நைட்டி சாதா நைட்டி இல்ல, ஜம்போ நைட்டி. இது ஆக்சுவலி 3 பேர் போட வேண்டியது. உங்க பொண்ணு ஒண்ணு போட்டு சுத்திட்டு இருக்கா. ஜம்போ நைட்டியா? ஆமா. என்ன புதுசா பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சத்தியம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த பதவியை நான் உடனே ராஜினாமா பண்ணிட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி வாங்க, சத்தியம் நான் இப்ப சொல்லல அவகிட்ட. எப்படி துணி துவைச்சு போறதுனால மரியாதை வருது. ரெடி ரெடி, பேச்சு குறைங்க, பேச்ச குறைங்க. சாக்கோர 2 நைட்டின்னு வந்த பாருங்க, என்ன சொல்லணும். முன்னேறுவான் எப்ப பாரு பேச்சு. இந்தாங்க சார். இதோட முடிஞ்சிச்சா? ஒண்ணு இருக்கா மாப்ள? இதுக்கு அப்புறம் நாங்க கரெக்டா தான் அர்த்தம் உண்டு. அப்பா கடைசியா இப்ப நான் லுங்கி என் பனியன்னு சட்டி கழட்டுவேன். ஐயோ. நான் துவைச்சிக்கிறேன் அத்தை. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சுதுமா. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சுதா? சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன். செம்ம கிரவுட். அப்படியா? எவ்வளவு கூட்டமா தான் விட மாட்டேன் நீ சோத்த. உள்ள பூந்து சாப்பிட்டு வருவியே. நான் மதிப்புக்காக போனேன். என்ன மதிச்சு கூப்பிட்டாங்க. நீ மதிச்சா கூப்பிட்டாங்க. ஆமா. நீ போயிலனா வந்து 2 மிதி மிதிச்சிருப்பாங்க உன்னை. போன முறை அவங்க கல்யாணத்துக்கு போய் நீ மொய் எழுதிட்டு வந்துட்டியா? மொய் எழுதாம வந்த பொண்ணு தானே நீ? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு கவலைக்கு வந்து எங்களுடைய வீடியோ வந்து ஒரு அருமருந்தாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த சேனல் மூலியமாக. இது என்னுடைய சொந்த சேனல். ரவி அண்ட் ராதாவுடைய ஷோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஷோ வந்து எப்போல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதோ அப்போல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து எங்களுடைய சொந்த முயற்சியில் உருவாகியிருக்கிற சேனல். அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ரவி அண்ட் ராதாவை நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னா இந்த சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நீங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ துவைக்கலையா கல்ல? வெறுப்பத்தாதீங்க அத்தை. போறீங்களா உள்ள? கடுப்பேற்றிட்டு இருக்காங்க நீங்கள். நல்லா கட்டி வச்சிங்க உங்கள் பொண்ணை என் தலையில். அவ தானே துவைப்பேன் நீங்க துவைக்கிறா. சரி வாங்க, நான் பார்த்தீங்க ஒன்றா பண்ண நீங்கள் போங்க. நீங்கள் எப்போ பாரு நல்லா மேடாமினிக்கு மாதிரி நல்லா புடவை கட்டிக்கிறது, லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிறது, அவ கூப்பிட்டா இவ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை விடுறது கிடையாது. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் உணவத்தில் பத்திரிக்கை வச்சிடக்கூடாது. அன்னைக்கு பார்த்தா கீழே கிடக்கிற பத்திரிக்கை எடுத்து வந்து அந்த கல்யாணத்துக்கும் போயிட்டு வரா. 4 பேர் தெரிஞ்சவங்களுக்காக போறா. சொரிஞ்சவங்கன்ட்டு. சரி வாங்க, நான் துவைக்கிறேன். எங்கேயா சோறு போடனாலே போதும் போடிடுறா. ஏன் சோத்துக்கு சத்தவெல்லாம் பத்தி வச்சிருக்கீங்க உன் பொண்ணை? சோத்துக்கு சத்தவெல்லாம் என் பொண்ணு அப்படியெல்லாம் நாங்க வளர்க்கல. சொல்றேன் இல்லடி, இவ்வளவு துணி ஊற வச்சிருக்கேன்டா. ஏன் துவைச்சு போடு. தின்றல உட்காந்து என்ன கேட்கறேன்? நானா தின்றேன்? சரி வாங்க, நான் துவைக்கிறேன் வாங்க. 2 துணி தானே இருக்கு, நான் துவைச்சுக்கிறேன் வாங்க. வேண்டாம், நாளைக்கு வருமா நான் வந்து அவன் சொல்றதுக்கு நான் உங்களுக்கு குடும்பப்படுத்துறேன்ட்டு. குடு விட்டுட்டு வாங்க. நீங்க விடுங்க அத்தை, இது நான் துவைச்சுக்கிறேன் வாங்க. வேணாம் அத்தை, அப்படி வேணாம். 2 அவ துணி தானே இருக்கு வாங்க. 2 நைட்டி தான் அத்தை, நான் துவைச்சுக்கிறேன். நான் துவைக்கிறேன் வாங்க, என் பொண்ணு துணி. சத்தியம் பண்ணுங்க முதல்ல. நான் துவைக்கிறேன் வாங்க. சத்தியம் பண்ணுங்க, நான் அப்புறமா விடுறேன் உங்களுக்கு. அதுவும் இந்த நைட்டி சாதா நைட்டி இல்ல, ஜம்போ நைட்டி. இது ஆக்சுவலி 3 பேர் போட வேண்டியது. உங்க பொண்ணு ஒண்ணு போட்டு சுத்திட்டு இருக்கா. ஜம்போ நைட்டியா? ஆமா. என்ன புதுசா பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த பதவியை நான் உடனே ராஜினாமா பண்ணிட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி வாங்க, சத்தியம் நான் இப்ப சொல்லல அவகிட்ட. பேச்சு மாற மாட்டீங்களே? வாங்க. பேச்சு மாற மாட்டீங்கல்ல? நான் தான் சொல்லிட்டேன், திரும்ப பேச்சு மாற மாட்டீங்கன்னா இந்த 2 நைட்டி துவைக்கிறது பெரிய விஷயமா ஆயிட போகுது. இவ்வளவு துணி எடுத்துட்டு வரீங்க? இவ்வளவு நான் தான் துவைச்சாகணும். 2 நைட்டின்னு தானே சொன்னீங்க? இதுலதான் 2 நைட்டின்னு சொன்னேன். துணி உள்ள இருக்கே, அந்த துணியெல்லாம் இப்ப நீங்க தான் துவைக்கணும். இவ்வளவு துணியா? இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆஃபர்
என்னுடைய ஜட்டி துவைக்கிற முதல் மாமியார் நீங்க தான் சொல்லிட்டு இந்த உலக மக்கள்லாம் பேச போறாங்க. அவசரப்பட்டு வாயை விட்டோன்னா என்னன்னு தெரியல நான். மொத்தத்தையும் துவைச்சு போடுவீங்களா? நான் அப்படி ஓரமா உட்காந்து பழம் சாப்பிடுவேன் நான். சரியா? கொடுமை. எனக்கு மரியாதையே வருது. எப்படி துணி துவைத்தாலே அப்படியே ஒரு மரியாதை வருது. எப்படி துணி துவைச்சு போறதுனால மரியாதை வருது. ரெடி ரெடி, பேச்சு குறைங்க, பேச்ச குறைங்க. ரெண்டு நைட்டு வந்த பாருங்க, என்ன சொல்லணும். முன்னேறுவான் எப்ப பாரு பேச்சு. இந்தாங்க. இதோட முடிஞ்சிச்சா? ஒன்னும் இருக்கா மாப்ள? இதுக்கப்புறம் நாங்க கரெக்டா தான் அர்த்தம் உண்டு. அப்பா கடைசியா இப்ப நான் லுங்கி என் பனியன்னு சட்டி கழட்டுவேன். ஐயோ நான் துவைச்சிக்கிறேன் அத்தை. சரி டோன்ட் வரி. ஓகே, இதோட முடிஞ்சதா? விடு அத்தை, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இப்படி வாங்க. எதுக்கு? இருங்க, இது மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க. பாவத்தை நீங்க இப்படி இல்லங்க. ஐயோ, இவ்வளவு துணி துவைச்சப்பெல்லாம் தெரியல. இப்பதான் இந்த ஒரு துணிக்காக தான் பாவம். இந்தாங்க ஒரு நிமிஷம், நீங்க ரொம்ப துணி துவைச்சிட்டீங்க. இந்தாங்க. கைய கூட கழுவல. பரவாயில்ல பரவாயில்ல, புடிங்க. நீங்க சாப்பிட்டுட்டே நில்லுங்க 5 நிமிஷம். பரவாயில்ல, எவ்வளவு பாசத்தோடு கொடுக்குறான். இவ்வளவு துணி கொடுத்தாலும் சாப்பிடறதுக்கு வாழைப்பழத்து கையில கொடுத்துறான். அது வரைக்கும் பெரிய விஷயம். சாப்பிடலாமா? ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சுதுமா. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். செம்ம க்ரௌடு. அப்படியா? எவ்வளவு கூட்டமா தான் விட மாட்டேன். நீ சோத்த உள்ள பூந்து சாப்பிட்டு வருவியே. நான் மதிப்புக்காக போனேன். என்ன மதிச்சு கூப்பிட்டாங்க. நீ மதிச்சா கூப்பிட்டாங்க? ஆமா. நீ போயிலனா வந்து 2 மிதி மிதிச்சிருப்பாங்க உன்னை. போன முறை அவங்க கல்யாணத்துக்கு போய் நீ மொய் எழுதிட்டு வந்துட்டியா? மொய் எழுதாம வந்த பொண்ணு தானே நீ? ஏன் அப்படி பேசிட்டு தெரியுறாங்க? எங்க பேசிட்டு தெரியுறாங்க பாரு. உங்க அம்மா நல்லா கூலா நின்று பழம் சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க துணி துவைச்சிட்டு இருக்கேன். நீ ஜாலியா ஊரை மேய்ஞ்சிட்டு வர போயிட்டு. என்ன சொன்ன? ஊரை மேய்ஞ்சிட்டு வராங்க. ஆமா, இடுப்புலாம் வலிக்குதுடா. எவ்வளவு துணிடாதா? ஒரு நாள் செய்யறதுக்கு ஏன் இப்படி மூக்கால அழுகுற? எவ்வளவு துணிமா? நீ என்னமா நின்னு பாரு. பழத்தை வச்சு பாத்துட்டு இருக்க. சாப்பிட கையில கொடுத்தாண்டி. இப்பதாண்டி அவ்வளவு துணி துவைச்சிட்டு வந்தீங்க. நின்ன என்னது, நீங்க துணி துவைச்சீங்களா? துணி துவைச்சியா? எங்க? எங்கயா? இல்ல பக்கத்து வீட்டு நீ இல்லையா? ஏன் அவன் தான் துவைச்சிருக்கான் துணி ஃபுல்லா. இவ்வளவு நேரம் துவைச்சிட்டு இருந்த ஒரு பாவாடையை தாண்டி அவன் எடுத்து துவைக்கிறான். என்ன போயிடு வாயில உமா பாயில. அதான் இந்த பாவாடை பாராதா. இந்த பாவாடை மேல சத்தியமா சொல்றதா நான் தான் ராஜா துவைச்சேன். நீங்க பழம் சாப்பிட்டுக்கிட்டே நான் நக்கல் அடிச்சுக்கிட்டே இருக்கா? நீ பழத்தை வச்சிருந்தா ஏய், இப்பதான் நீ கையில கொடுத்த அந்த பழத்தை இன்னும் வாயில வைக்கலாம்னு போறதுக்குள்ள நீ வந்தடி. ஏய், எங்க அம்மா உன்னை பாத்துக்க சொன்னா நீ என்ன வேலை பண்ணி அதான் வச்சிருக்க? உங்க மேல சத்தியமா சொல்றேன் ராதா. இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கேன். நின்று சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா வேணும். உங்களை வந்து எவ்வளவு பேச்சு பேசிருப்பீங்க, என்ன எவ்வளவு கலாச்சிருப்பீங்க. பொண்ணு உங்களை பழி வாங்குறாளா? உங்களை கொடுமைப்படுத்துறாளா? இப்படி அவன் பேசினா அம்மா பேசுறேன். அது உங்க பேசுங்க ராதா. உங்க பேசுங்க. யார சொல்றதா நம்புறது? நான் அவன் தான் துணி துவைச்சிட்டு இருக்கா. நான் உங்களை சத்தியமா ராதா. உங்களை பத்தி அப்ப எனக்கு வேறு வரலந்து வரலையா? உங்களை சத்தியமா சொல்றதா? சத்தியமா சொல்றதா? சத்தியமா சொல்றதா? என் பொண்ணு மேல போய் சத்தியம் பண்றீங்க. உங்க மேல சத்தியமா சொல்றேன். ஐயோ, தலையில அடிக்கிறீங்க. இருமா, நான் சொன்னா நான் கேட்டுக்க மாட்டேனா? இவன் தலையில அடிச்சு சாவடிச்சு எல்லாம் பாக்குறியா ஒரு அடியா? இல்ல ராதா. இவனை ஃபங்க்ஷன் கூட்டி சரி இப்ப சொல்லு. இப்ப யார் கையில பணம் இருக்கு? ஏய், இப்போதாண்டி கொடுத்தா துணி நிறைய வேர்த்து விறுவிறுக்க சாப்பிடுறாங்க. நின்னுட்டு வேர்த்து விறுவிறுக்க. ஒரு ஆம்பளை துணி துவைக்க விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு பழம் தின்றியே. இதே எங்க அம்மா தான விட்டுருப்பாங்களாடி? வேணாராதா. அவன் சத்தியம் பண்ண சொல்லிட்டு என் பொண்ணு இப்ப கல்யாணத்துக்கு போயிருக்கா. அதுவும் பிரியாணி கல்யாணம். ஒரு கேரி பேக் கொடுத்து இருக்கேன். அதுல போட்டு கொண்டு வருவா. நானே என் பொண்ணு பிரியாணி பேக் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எல்லாம் சோத்து முட்டை கட்டி எடுத்துட்டு வரும்னு பாக்குறியா? ஏய், இவ்வளவு நேரம் அவன் தாண்டி உன்னை பத்தி ஏதோ சொன்னான். நான் தாண்டி உனக்கு பறிஞ்சு பேசினேன். எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் போயிடுவாது. சின்ன வயசுல இருந்தே அது பழக்கம் அவளுக்கு. ஸ்கூல் சொத்த கூட விட மாட்டா. எப்படி போயிட்டு அந்த கல்யாணத்துக்கு போயிடுவியா? எல்லாமே அவன் சொன்னதுடி. அவன் துணி துவைக்கிறது எல்லாமே என்ன புரியா இருக்காங்க. நம்ம 2 பேரும் எவ்வளவு ராதா கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவன் போறான் மாப்பிள்ள. நான் சொன்னேன். நானு மாட்டாங்க கௌரவத்தை விட்டுப்பாங்களா? ஒரு பருப்பி கீழே உருண்டு போய் எடுப்பாங்க. ஒரு காஃபி போட்டு வந்து குடுக்கலாம் இல்லம்மா? கஷ்டப்பட்டதால தோச்சு தண்ணி நான் பண்றேன். ஓய், முதல்ல துணி தோட பண்ணி கேக்குற தண்ணி அப்படின்றாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ராதா, நான் தான் ராதா தோச்சேன். நல்லா ஆள் பத்தல. 2ஆம் உலக போர்ல போட்ட குண்டு மாதிரி இருக்காங்கல்ல. எப்போ பாரு என்ன நம்ப மாட்டேன்.
எனக்கே சிரிப்பு வருது அவன் கலாய்க்கிறது. என்ன பண்றது? பாரு பெத்த தாயை கலாய்க்கிறாங்க, ஒருத்தி எப்படி சிரிக்கிறா பாத்தீங்களா? இதுலயே தெரியல உங்க அம்மா பொண்ணு காம்பினேஷன் எவ்வளவு கேவலமானது. நான் தான் கலாய்க்க முடியல. ராதா சிரிக்காத ராதா, டென்ஷன் ஆயிடுவேன் நானு. என்னடா கிட்ட வர இந்த ஊசி போன பிரியாணி 3 நாள் மூடி வச்ச பிரியாணி தின்ட்டு வர மாதிரி நாத்தடிக்குது. மட்டன் சீரக சம்பால மட்டன் பிரியாணி பண்ணி தாங்க, செம்மையா இருந்தது. விடலையே, ஒரு பருக்க கூட நான் விடல. எப்படி விடுவ? எச்சரிக்கை கூட விட மாட்டே நீதான். சோத்து முட்டை மாதிரி தெரியுதா? நீ போமா, நான் துணி தைக்கிற வேலை இருக்கு. அத்தா நீங்க போங்க. அந்த ஒரு பாவாடை தாண்டி விட்டுட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். போ அம்மா போ. ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு போனல நீ. ஆமாடா. எங்காவது ஓசில சோறு கடிச்சா கொடுக்க மாட்டீங்களா? இவங்களே குடும்போ. ராதா நான் தாண்டி தோச்சேன். அவன் நீ தான் தோச்சா, நின்னுட்டு தான் இருக்க. என்னவோ துணியே நனையிலையே உனக்கு தான். நிக்கிறத பார்த்தா ஏண்டி அப்ப நான் நைட்டி போட்ட மாதிரி. வேணாடி. இதுன்னு அவளை கலாய்ச்சிட்டே இருக்க. சரி நீ தானே செஞ்ச, விட எனக்கு தானே செய்யற நீ வேலைய. வேற யாருக்கு செய்யற? யாருக்கு செய்றாங்க? போங்க அத்தை. நீ பாத்துட்டு வேலைய பார்த்தா உனக்கு எதுவும் வேலை இதுக்கு மேல. இந்த பழத்தை ஏன் வந்து வச்சிருக்கீங்க? நான் கண்டிப்பா இந்த பழத்தை நான் சாப்பிட்டு